ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. 14 நாள் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா வந்து ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது இவரால மட்டும் தப்பில்ல அப்படின்னு 4 வீக்ஸுக்கு மட்டும் பெயில் குடுத்துருக்காங்க. இந்த கேஸ் அடுத்த வருஷம், அதாவது ஜனவரி 21ஆம் தேதி திரும்பவும் ஹியரிங்க்கு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த மாரி படத்துக்கு வந்து போகாதீங்க ஃபேமிலியோட. ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். அதே டைம்ல தமிழ்நாட்டுல துணிவு அப்படின்ற படத்துக்கு இதே மாரி ப்ராப்ளம் வந்துச்சு. அப்பயும் ஒரு உயிர் போச்சு. ஸ்பெஷல் ஷோ மார்னிங் கட் பண்ணாங்க. இப்பவும் அதே மாரி ஒரு ப்ராப்ளம் ஆந்திரால நடந்ததுனால, தெலுங்கானால, அங்கேயும் இப்போ ஸ்பெஷல் ஷோவ கட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதே போல அவர் வந்து அடுத்த நாளே வந்து ஒரு பேட்டி குடுத்திருந்தாரு. 25,00,000 வந்து அவரோட பணத்திலருந்து குடுக்கப் போறேன்னு சொல்லியிருந்தாலும் கூட, ஒரு உயிர் போனது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனாலயும், இன்ஃபார்ம் பண்ணாம வந்ததுனாலயும் போட்டிருக்காங்க. 118 அப்படின்ற செக்ஷன்லயும், 105 அப்படின்ற அந்த செக்ஷன்லயும் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 5 வருஷத்து வரைக்கும் தண்டனை இருக்கும். சம்டைம்ஸ் மினிமம் 3 இயர்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லன்னா ஃபைன் இருக்கும். இந்த இந்த கேஸ்னால, அதில நெறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்தாலும், மக்கள் அப்படின்னு வரும்போது இந்த மாரி டிசிஷன்ஸ் இனிமேல் ரொம்ப எடுக்கணும், ரொம்ப சீரியஸா பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா தனி ஒருத்தர் இவரால மட்டும் தான் குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இவரு சொல்லாம வந்தாரா? இவரு மேனேஜர் சொல்லாம விட்டாரா? என்ன நடந்தது? அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் ஹியரிங்ல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.